கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் தென்னை நெல்கிய இளநிலை நீரும் நனிபொசு பொழியும் பாலும் காற்று பாகிடை ஏறிய சுவையும் இனியன என்பேன். இருந்தபோதிலும் என் தமிழை உயிர் என்பேன். தாய் தமிழுக்கு என் முதல் வணக்கம். மருதம் நெல்லி ஜெயம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நல்லானூர், மருதம் நெல்லி தமிழ் இலக்கிய பேரவை இணைந்து நடத்துகின்ற இந்த ஒரு நாள் பன்னாட்டு கருத்தரங்கிற்கு வாழ்த்துரை வழங்க வாய்ப்பு நல்கிய மருதம் நெல்லி கல்வி குழுமத்தின் தாளாளர், சமூக சேவகர், கல்வி குடையாளர், மனித நேயம் மிக்க மாமனிதர், மதிப்புக்குரிய டாக்டர் கே. கோவிந்த் ஐயா அவர்களுக்கு என் முதல் கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வில் சிறப்பானதொரு வரவேற்புரை வழங்கி வீட்டிற்கக்கூடிய தமிழ்துறை உதவி பேராசிரியர் மதிப்புக்குரிய ஜகணபத ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் சிறப்பானதொரு தலைமையுரையாற்றி வீட்டிற்கக்கூடிய நமது கல்லூரி தாளாளர் ஐயா அவர்களுக்கும் என் அன்பு கலந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வாசம் நிறைந்த மலர்களை ஒன்று தொடுத்து ஒரு மாலை ஆக்கினால் அது எத்தகைய சிறப்பினை ஏற்படுத்துமோ, அதுபோல இன்றைய நிகழ்வில் சிறப்பான ஒரு முறையில் இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்துறை உதவி பேராசிரியர் மதிப்புக்குரிய கோகிலா அம்மையார் அவர்களுக்கும், எனக்கு அடுத்ததாக இந்த நிகழ்வில் வாழ்த்துரை வழங்கவிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய முனைவர் சி. தமிழரசு ஐயா அவர்களுக்கும், முனைவர் அ.இம்தியாஸ் ஐயா அவர்களுக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வு மட்டுமல்ல, இணையதளத்தில் எண்ணற்ற நிகழ்வுகளை நடத்தி கிட்டத்தட்ட 10,000த்திற்கும் மேற்பட்ட சான்றிதழை நமது கல்லூரியிலிருந்து கொடுத்திருக்கின்றோம். மற்ற கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், மற்ற நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு, மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கொடுத்திருக்கோம். அத்தனைக்கும் பெருமைக்கு சொந்தக்காரர் நமது மருதம் நெல்லி தமிழ்துறையினுடைய தலைவருமான, மருதம் நெல்லி தமிழிலக்கிய பேரவையினுடைய பொறுப்பாளருமான நாகராஜ் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் இந்த சிறப்பான ஒரு மேடையில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வில் இறுதியாக முடிவுரை, நன்றியுரை வழங்கக்கூடிய கவிதாயணி அவர்களும் ஒரு சிறந்த பேச்சாளர், கவிஞர் என்ற பன்முக ஆளுமை கொண்ட கணிதத்துறை 3ஆம் ஆண்டு மாணவி கோகிலா அம்மையார் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய பன்னாட்டு கருத்தரங்கிற்கு சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்யவிருக்கும் நமது கல்லூரி நிர்வாகத்தினுடைய நிர்வாக அலுவலர் மதிப்புக்குரிய இரா கணேசையா அவர்களை வாழ்த்துவதிலும் வணக்கங்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய விழாவின் கதாநாயகர், சிறப்பு விருந்தினர், வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள தாளையாத்தம் என்ற ஒரு சிறு கிராமத்தில் பிறந்து உலக நாடுகளெல்லாம் இன்று தலைநிமிர்ந்து பார்க்கக்கூடிய வல்ல அரசுகளின் வல்லவன் என்று சொல்வார்கள் அமெரிக்காவை. அப்பேற்பட்ட நாட்டில் தமிழை தினந்தோறும் தலைக்கச் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணியை செய்பவர் தமிழ் மாமணி, செவத்த இலை, கலைக்கப்பட்ட கனவுகள், மர்மங்களின் மறுபக்கம், தொடுவானம், தமிழே விதைத்தாய் போன்ற சிறப்பு வாய்ந்த நூல்களுடைய ஆசிரியர், சமூக சேவகர்,
அங்கு அவருடைய கிராமத்தில் இன்றும் வசதி குறைந்த மாணவர்களை மாலை நேரங்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்த, அதாவது டியூஷன் சொல்கிறோம்ல, அந்த சிறப்பு வகுப்புகளை நடத்த அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அங்கே இருக்கும் ஆசிரியர்களை வைத்து சிறப்பு வகுப்புகள் நடத்த நிதி உதவி அளித்து அந்த மாணவருடைய கல்வியில் வளர்ச்சியடைய தினந்தோறும் பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய மாமனிதர். அது மட்டுமல்லாமல் அங்கே இருக்கும் ஏழை பெண்களுக்கு தையல் பயிற்சி வழங்கி இறுதியாக அவர்களுக்கு தையல் இந்திரியத்தையும் பரிசாக கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை ஒரு பொருளாதார உதவியை ஏற்படுத்தக்கூடிய மாமனிதர், சமூக சேவகர் சொல்லலாம். அத்தகைய சிறப்புக்கு ஒப்பானவர் அமெரிக்காவில் முத்தமிழ் இலக்கிய பிரிவை நிறுவனர் முனைவர் இரா உதயநேசன், தமிழ் மாண்புமை பெற்ற இரா உதயநேசன் ஐயா அவர்களை இத்தகைய பன்னாட்டு கருத்தரங்கிற்கு மருதநெல்லி வருகை புரிய மருதநெல்லி கல்விக் குழுவின் சார்பாக வரவேற்பதிலும் வாழ்த்துவதிலும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக இந்த நிகழ்வுக்காக பாடுபட்ட, இரவு பகல் பாராமல் பாடுபட்ட மருதம் நெல்லி கல்விக் குழுமம், ஜெயம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய இருபால் பேராசிரியர் பெருமக்கள், நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள், நாட்டு நலப்பணி திட்ட மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறுதியாக மருதநெல்லி கல்விக்குழு மாணவர்கள் எதிர்கால இந்தியாவின் ஜனாதிபதிகள், முதல்வர்கள், விஞ்ஞானிகள், மாபெரும் கவிஞர்கள், மாபெரும் பேச்சாளர்களாக வரக்கூடிய எங்கள் கல்லூரி மாணவர்களை இந்த பன்னாட்டு கருத்தரங்கிற்கு வாழ்க என வாழ்த்தி வரவேற்பதில் அகமகிழ்கின்றேன். ஏன் உங்களெல்லாம் வருங்கால இந்தியாவின் தூண்கள்னு சொல்லணும்னா உயிரற்றவை தூண்கள். கரெக்டா? வள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பவே இதற்கான காரணத்தை சொல்லியிருக்கின்றார். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. இந்த குறளுக்கு அர்த்தம், நம்முடைய லட்சியம், நமது நோக்கம் உயர்ந்தவையாக இருக்க வேண்டும். அந்த லட்சியத்திற்காக தினந்தோறும் பயிற்சியும் முயற்சியும் செய்ய வேண்டும். ஒருபோதும் நம்ம லட்சியம் கைகூடாவிட்டால் நமது பயிற்சி ஒரு சிறந்த அனுபவமாக கருதும். உண்மையா? இதைதான் தமிழ் மூதாட்டி கொன்றை வேந்தனில் குறிப்பிடுவார். திரைகடல் ஓடி திரவையும் தேடு. பையா மாதிரி, நம்ம உதயநேச ஐயா மாதிரி, இந்த நாட்டை கடந்தாவது கடல் கடந்தாவது பொருளை ஈட்டு, செல்வத்தை ஈட்ட வேண்டும். அந்த செல்வத்தை பயன்படுத்த, பாதுகாக்க கல்வி என்னும் செல்வம் அவசியம். ஏனென்றால் உலகத்தில் இருக்க அத்தனை செல்வம் அழிந்து போகும், மறைந்து போகும், திருடு போகும். இப்போல்லாம் கோயிலே களவு போயிடுது, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் கல்வி என்பது மட்டும்தான் ஒரு மிக சிறந்த செல்வம். அந்த செல்வம் ஒன்றை நாம் அடைந்து விட்டோம் என்றால் அது அடைவதற்கான இடம்தான் இந்த இடம். அதை தான் சொல்கிறேன். அந்த செல்வத்தை அடைவதற்கான இந்த இடத்தை நீங்கள் எல்லாம் தேர்வு செய்துள்ளீர்கள். வருங்காலத்தில் நிச்சயமாக நான் குறிப்பிட்டது போல ஜனாதிபதியாகவோ அல்லது முதல்வர்களாகவோ அல்லது ஏன் இந்த நாட்டை நிர்வகிக்கக்கூடிய பிரதமராக கூட ஆகலாம். உங்களுடைய லட்சியத்தை அப்படி கனவு காணுங்கள். அதை தான் அப்துல் கலாம் ஐயா சொன்னார். கனவு காணுங்கள். அந்த கனவுக்காக உங்களை தூங்க விடாமல் செய்வது உண்மையான கனவு. அந்த மாதிரி உயர்ந்த கனவை காணுங்கள் மாணவ செல்வங்களே. இந்த கல்வி செல்வம் ஒன்றும் இருந்தால் போதும், இந்த உலகில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் அடைய முடியும் என்பதில் துளியளோ மையமில்லை. வாய்ப்பு அளித்த அனைத்து நல் உலகளுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.